ரொம்ப நேரம் உட்காந்து காஜா கட்டுறதுக்கு கஷ்டமா இருக்குல்ல? இப்ப நான் சொல்ற மாரி வி பட்டி தச்சு பாருங்க. இதுக்கப்புறம் காஜா கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. பிளவுஸுக்கு ரொம்ப முக்கியமானதே கப் ஷேப் தான். கப் ஷேப் நல்லா தெரியணும், அழகா இருக்கணும் அப்டின்னா, இந்த மாரி பஸ்டம் வச்சு அயர்ன் பண்ணுங்க. அப்பதான் ஷேப் நம்மளுக்கு நல்லாருக்கும். ஃபினிஷிங்கும் சூப்பரா இருக்கும். இந்த பஸ்டம் வந்து நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் வாங்கிக்கோங்க. இந்த பஸ்டம் கூடவே இந்த பின் குத்துற குஷனும் ஃப்ரீயா வந்துரும். வி பட்டி தைக்கிறதுக்காக லைனிங் எடுத்துக்கோங்க. இதோட விட்த் 5.5 இன்ச் இருக்கணும். இதோட லென்த் நீங்க எவ்வளோ பட்டி எடுத்திருக்கீங்களோ அதுலேருந்து ஜாஸ்தி இருக்கணும். எப்பவுமே வி பட்டி தைக்கும் போது உள் பக்கத்துலேருந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. லைனிங் பீஸை இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் மடிச்சுட்டு இப்படி வைக்கிறோம். மேலே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கணும், கீழே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வைக்கணும். வச்சுட்டு 1/2 இன்ச் அளவில் தையல் போட்டு எடுத்துக்கணும். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த லைனிங்கை அப்படியே மேல் பக்கமாக தள்ளி விட்டுட்டு இந்த லைனிங்க்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கணும். பதிச்சு தையல் போட்டதுக்கப்புறமா இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு மேலே எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி கீழேயும் மடிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கணும். இந்த மாதிரியே தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லையா, இதை வந்து இதுக்கு மேலே அப்படியே மூடிக்கிறோம். இப்போ நம்ம போட்ட தையல் எதுவுமே வெளியே தெரியக்கூடாது, அந்த மாதிரி மூடிக்கிறோம். மூடி மேலேயும் கீழேயும் பின் பண்ணிக்கலாம். இது மாதிரி பின் குத்துனதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே ஹூக் தைச்சிருப்போம். அந்த ஹூக்கை கரெக்டாக இதுக்கு மேலே வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் ஹூக் வருதோ அங்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ தைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து அப்படியே தைக்கலாம். நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து ஒரு வி ஷேப் வந்து போட போகிறோம். இது மாதிரி வி போடும்போது அந்த லைனிங்லேருந்து மெயின் ஃபேப்ரிக்கும் ஒரு 2 தையல் இப்படி போட்டுக்கணும். போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் இதை தைச்சி காமிக்கிறேன். நேராக அப்படியே தையல் போட்டுகிட்டே வருமா, கரெக்டாக அப்படி நிப்பாட்டிட்டு அந்த மார்க்கிங்க்கு சைடில் வி வர மாதிரி வச்சுக்கிறோம். வச்சுட்டு லைனிங் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டும் அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு 2 ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி மறுபடியும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கணும். இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் போட்டு எடுத்திங்கன்னா இந்த இடத்துல கொக்கி மாட்டும் போது இது நம்மளுக்கு தனியாக பிஞ்சு வராமல் இருக்கும். காஜா கட்டுறதுக்கு டைம் இல்லைனா இந்த மாதிரி வி பட்டி தச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. என்னதான் இருந்தாலும் காஜா கட்டுறது தான் ஸ்ட்ராங். நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் தையல் வகுப்புகள் இருக்குது. நீங்களும் தைக்க கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.